ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பாடல் பகுதிகளையும் தேவ செய்தியும் சாட்சி பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பகுதிகளை வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த ஜெப கூட்டமானது, இந்த நற்செய்தி கூட்டமானது ஆசீர்வாதமாகவும் நற்செய்தியாகவும் அமையும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்காக ஏற்பாடு செய்ததான அருமை ஸ்டீபன் பாஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே அப்பா வாழ்கிற மக்கள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்கு கர்த்தர் ஒரு வாசலை திறந்ததற்காக நன்றி. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆவியானவர் வழி நடத்துவீராக. அற்புதங்கள் நடப்பதாக, வியாதிகள் குணமடைவதாக, நோய்கள் சுகமடைவதாக. ஆண்டவரே, அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ராஜா. அநேகருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இருதய உணர்வடைவதாக, மனம் திரும்புவார்களாக, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. இந்த நற்செய்தி கூட்டத்தின் மூலமாக அநேகருக்கு அற்புத அதிசயம் நடப்பதாக ராஜா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். பாடல் ஆராதனையும் தேவ செய்தியும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வரவேண்டிய தேவ ஜனங்கள் சரியான நேரத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஆசீர்வாதமோடு வீடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லும் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வருகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தாமே உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட ஆரம்பமாக நம்ம மத்தியிலுக்கு அருமையான பாஸ்டர் டேவிட் கணேஷ் அவர்கள் நம்மளை பாடலுக்குள்ளாக நடத்துவார். ஆகவே கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். Hallelujah. Hello, check, check. Hello, check, check. Hello, check, check. Check. Hello, hello, check, check. Hello, check. Praise the Lord. Hello, check, check. Hello, check, check. Okay. Hello, check. அருமையான ஈச்சங்காட்டு பகுதியிலே வசித்துக் கொண்டிருக்கிறதான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை நேரத்திலே உங்களை நாங்கள் சந்திக்கும்படி வந்திருக்கிற மிகப்பெரிய நோக்கம், இயேசு நல்லவர். இயேசு அவர்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய அஸ்திபாரமானவர். இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் மிகவும் தேவையானவர். அவர்தான் இனி வருகிற காலகட்டத்திலும் எனக்கு நல்ல வழியை காண்பித்து என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் நல்ல தெய்வமாக இருக்கிறார். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசு எல்லா ஜனங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். இந்த பூமியில எல்லா ஜனத்திற்கும் அவர் நல்லவர். உங்கள் கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இயேசு நல்லவர். 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காகவும் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இன்றைக்கும் உங்களை நேசிக்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர்.
இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சேர்ந்து பாடலாமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குருட்டாட்ட நிலைமைகளை மாற்றி அவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிற தெய்வமாய் இருக்கிறார். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடலாமா? நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. இந்த பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். எல்லாம் கைதட்டி சந்தோஷமா பாடலாமா? இதுவரை நம்மை நடத்தினார், அவர் இனியும் நம்மை நடத்துவார் என்று சந்தோஷத்தோடு நாமத்தை இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை
நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் பாடுகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தப்புவித்து உங்களை வழி நடத்தும்படி நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாம் அவரிடத்தில் சொல்லி நம் பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வைக்கும் போது அவர்களுடைய துக்கங்களை எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. நம் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. நம் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராக வந்திருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம், அவரை போல ஒரு வல்ல தெய்வம் இந்த பூமியில யாருமே இல்லை. அவர்தான் நம்முடைய பிரச்சனைகளை அறிந்தவர், நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கக்கூடியவர். அவரையே சார்ந்து யாரெல்லாம் இயேசு நல்லவர், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே போதுமானவர் என்று சொல்லி நம்பி வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவர் விளக்கேற்றி வைத்து நன்மையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். குருடரினுடைய கண்களை திறந்தவர், செவிடருடைய செவிகளை திறந்தவர், முடருடைய வாழ்க்கை மாற்றினவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர். அப்படிப்பட்ட தெய்வம் தான் இன்றைக்கு நாங்கள் அவரை குறித்து சொல்லும்படி வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே தேவ பிள்ளைகளே, அருமையான கிராமத்து மக்களே, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆங்காங்கே உங்களுடைய வீடுகளிலே வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் சீக்கிரமாக முடித்துவிட்டு இந்த பகுதியில் கடந்து வந்து இந்த நல்ல வார்த்தைகளை கேளுங்க. நாங்கள் இந்த இடத்துல அருமையான இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சியாக சொல்லுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரால் மாத்திரமே பிசாசின் கட்டிலிருந்து, செய்வன கட்டுகளிலிருந்து, எல்லா பில்லி சுனி ஏவல் கட்டுகளிலிருந்து அவரால் மாத்திரமே விடுதலையாக்க முடியும். இயேசு நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க, இயேசு நல்லவர். நான் இயேசு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுங்க? நல்லவர் சொல்லணும். சொல்லாமா? இயேசு. சத்தம் கேட்கலையே, சத்தம் கேட்கலையே. இயேசு, இயேசு எல்லாருக்கும் நல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் மாற்ற வல்லமையுள்ளவர் இருக்கிறார். அது வியாதியில் விடுதலை தருபவர். ஓ வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. எந்த டாக்டராலும் முடியலையே, இனி நான் எப்படி பிழைக்க போறேன் என்று சொல்லி டாக்டரால் கைவிடப்பட்ட எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யும்படி வந்திருக்கிறார். அவரால் மாத்திரமே உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. அல்லேலூயா. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே.
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடலாமா? நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. ஹல்லேலூயா. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஓ, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் உங்களை விசாரிக்க வராவிட்டாலும், உங்களை நேசிப்பதற்கு யாருமே இல்லாவிட்டாலும், உங்களை நேசிக்கவும் உங்களை ஆதரிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சேர்ந்து பாருங்க. உனக்கொருவர் இருக்கிறார், நல்ல கை தட்டி. துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் யார் என்று உன்னை தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் ஒரு நாள் தள்ளிடவே மாட்டார். ஆகாதவன் என்று உன்னை யாத்தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவார். கர்த்தரை பயன்படுத்தணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, இது அனாரின் தீர்மானத்தின்படி கர்த்தர் இந்த நாளில் கூட வெளிப்படும்படியாக, தேவ கரம் வெளிப்படும்படியாக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ரஷகதனமகதரபா. ஆவியானவர் வந்தால் ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நன்மை நடக்கும். கர்த்தருடைய தீர்மானம் இந்த நாளில் கூட வெளிப்படணும். ஊழியக்கார கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தணும், தடைகளெல்லாம் மாற்றணும்னு சொல்லி இயேசுவே அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த நாளிலே கூட அருமையான ஊழியக்கார வல்லமையை பயன்படுத்த நல்ல கையை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம், அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். கரண்ட் இருந்தாலும் பாடுவோம், கரண்ட் இல்லாட்டாலும் நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா. எதை கண்டு பயப்படுகிறோம் அல்ல. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட நல்லா பாடுபடுறதுக்காக கரங்களை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. இந்த நாளில் கூட அருமையான ஊழியக்காரர்களை வரவேற்போம். ஐயா வாங்க ஐயா, சோத்திரம். சரி சரி. இந்த நாளில் கூட அம்மாப்பேட்டை பகுதியில் ஊழியர் செய்கிற அருமையான போதகர் மைக்கேல் ஐயா அவர்கள் ஒரு சில பாடல்களை பாடுவார். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவார். கரங்களை தட்டி வரவேற்போமா? இந்த அருமையான இரவு நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது
பாடலை கூட ஒரு விஷயம் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி எல்லா கைகளை தட்டலாமா? அவர் நல்லவர், அற்புதங்களை செய்கிறவர். எல்லாரும் சேர்ந்து நல்ல கை தட்டி, ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களை வாழ வைக்கிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நீங்க எங்க இருந்தாலும் நல்ல கையை தட்டி இந்த பாடலை உணர்ந்து பாடும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அவர் செய்த அதிசயங்களை நினைத்து கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை எங்க வாழ்க்கையில செஞ்சீங்கப்பா, எத்தனையோ அதிசயமான காரியங்களை நீங்க செய்ததுக்காக நன்றி சொல்லும்படி நாங்க வந்திருக்கிற ஆண்டவரே, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் கூட போதாதுப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல 2 கையை தட்டி எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல
இறைவா உம் நினைவின்றி தேவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா. தேங்க்யூ பாஸ்டர். இங்கே இருக்கிறவங்க நல்லா கரெக்டாக உட்காருங்க. சரி, ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுமா ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லா கை வச்சு ஞாயிற்றுக்கிழமை உங்களை கூட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் கேட்குறேன். ஹல்லேலூயா. சரி, ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தை தருவார். நித்திய சமாதான பிரபு சபை சார்பாக இந்த நற்செய்தி கூட்டம் நடக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், நன்மையை தருவார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம மத்தியில் அருமையான சென்னையிலிருந்து அருமையான பாஸ்டர் அவர்கள் ஜோசப் கரிகாலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நிறைய தடைகள் மத்தியிலும் நெருக்கத்திலும் மத்தியிலும் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உற்சாகமாக கைகளை தட்டி நாளிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நடனமாடி இருக்கிறார்கள். இயேசுவை மாத்திரம் உயர்த்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நித்திய பிதா சமாதான பிரபு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இந்த ஈச்சங்காடு கொலக்கண்டு பகுதியிலே இந்த கிராமத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் இவர்களை ஆயத்தப்படுத்தி இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிற ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக, குடும்பத்திற்காக ஒரு விஷயம் எல்லாம் கைகளை தட்டுவோமா? இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று சென்னை பட்டணத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியோடு கூட கொடுக்க வந்திருக்கிற அருமையான ஊழியர், தேவ ஊழியர் பாஸ்டர் ஜோசப் கரிகாலன் ஐயா அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் கர்த்தரையே பாடி சக்கரையே வராது யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, செல்லில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் ஊருக்கு வருவார்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஊரை தேடி ஏசப்பா அவருக்கு செய்த அற்புதத்தை சொல்ல வந்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவரை கர்த்தருடைய நாமத்திற்காக அருமையான ஸ்டீபன் ஐயா அவர்கள் வரவேற்பார். நம்ம கைகளை தட்டி ஐயா அவர்கள் நம்ம வரவேற்போம். எல்லாம் உற்சாக கைகள் தட்டுங்கம்மா. உங்க ஊருக்கு தான் வந்திருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த பகுதிக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான ஊழியக்காரருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் விசேஷமாக இந்த ஊர் மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர். அவர் மதத்திற்கான தேவன் அல்ல, அவர் மனிதர்களுக்கான தேவன். கரங்களை தட்டி அந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாமத்தினாலே விடுதலை உண்டாகும். உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு தீர்வு உண்டாகும். ஒருவேளை பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, குடும்ப சூழ்நிலைகளை குறித்து
இந்த கூட்டத்தில் உட்காராம வெளியில கூட தூரத்தில் உட்கார்ந்து கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு சொன்னாரு, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள் என்று சொன்னார். உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். அந்த வகையில் இவ்வளோ நேரம் கரண்ட் இருந்துச்சு, ஒருவேளை யாருன்னா கட் பண்ணியிருந்தா, அந்த வேலையை யாருன்னா ரொம்ப இன்பமாக செஞ்சிருந்தா அவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் சொல்றாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. கையை தட்டி பாடு, கையை தட்டி ஜோரா தட்டி எல்லாரும் கையை தட்டி பாடு. கையை தட்டி பாடும் பொழுது சுகம் உண்டாகும். நம்புறவங்க என்னோட கூட சேர்ந்து கையை தட்டி பாடு. இந்த பக்கம் ஆயா, கையை தட்டி பாடு, கையை தட்டி பாடு. கைவலி வராது, கையை தட்டி பாடு. கைவலி வராது, நடனமாடி பாடு. கால்வலி வராது, நடனமாடி பாடு. கால்வலி வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. எல்லாரும் துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. வாயை திறந்து பாடு, வாய் வலி வராது. வாயை திறந்து பாடு, வாய் வலி வராது. சிரிச்சி துதிச்சி, சிரிக்க மாட்டீங்களா? சிரிச்சி துதிச்சி பக்கத்துல பாப்பீங்களா? சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. துதிப்போமா தேவனை. நல்ல கரங்களை தட்டி துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஓ துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. கர்த்தரையே நீ பாடு. எல்லா சூழ்நிலைகளிலும் பாடிக்கிட்டே இருந்தார் பாருங்க. பாஸ்டர் பாடிக்கிட்டே இருந்தார் பாருங்க. எல்லா சூழ்நிலைகளும் என்ன பண்ணணும்? கர்த்தரையே பாடணும். சோர்ந்து போகக்கூடாது. இதை தான் இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. கையை தட்டி துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஓ துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆமென். துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, அற்புதம் வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, அற்புதம் வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. எல்லாரும் துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14
27 யாருன்னா வாசிப்பீங்களா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே தங்களுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, சீஷர்கள் என்று சொன்னால் சிஷ்யர்கள், குருவை பின்பற்றக்கூடியவர்கள், ஃபாலோ பண்றவங்க. இன்றைக்கு அநேகர் எத்தனையோ பேரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொன்னாரு, என்ன ஃபாலோ பண்றவன் இருள்ல நடக்க மாட்டான்னு சொன்னாரு. கரங்களை தட்டி இருக்கணும். இயேசுவை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறீங்க. நீங்க உற்சாகமா இருக்கும் பொழுது மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? உற்சாகமா இருப்பாங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான்னு சொன்னாரு. அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. மைக் இருக்குதுல்லப்பா, மைக்கு வச்சுக்கிட்டு ஆன் பண்ணாம இருந்தா எப்படி? ஆன் தானே நீங்க? சமாதானத்தை ஆன் எல்லாம் ஆன் பண்ணுங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம். கவனிங்க, இங்க கோட் பண்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்ப உலகமும் சமாதானத்தை கொடுக்குதுன்னு சொல்ல வரார். அல்லேலூயா. உலகமும் சமாதானத்தை கொடுக்குது, ஆனா நான் அந்த சமாதானத்தை கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதுல விஷயத்தை கோட் பண்றாரு பாருங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்துல ஒரு நம்பிக்கை உண்டு. கரங்களை தட்டி இங்க பாருங்க, இங்க பார்த்துனே இருங்க. நீங்க டி மைனர். அல்லேலூயா. சந்தோஷமா என்ன பாருங்க, கோச்சிக்காம. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற சமாதானத்திலே நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை நம்புகிறவர்கள், அந்த நம்பிக்கைக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவர்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அதான் இயேசு சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ வீடுகள்ல சமாதானம் இல்லை. ஒருத்தன் பிரச்சனை பண்றானா அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, அதனாலதான் பிரச்சனை பண்றான். பிரச்சனையா இருக்கிறானா சமாதானம் இல்லை. சமாதானம் உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன பண்ண போறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், ஒரு தீர்மானம் இல்லை. அதனால உள்ள பலவிதமான கொலாப்ஸ் நடக்குது, போராட்டம் நடக்குது, சமாதானம் கிடையாது. யார என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவனுக்குள்ள சமாதானமே இல்லை. ஆனா இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இப்படிப்பட்டவர்கள் தேடி அலைகிறார்கள். இயேசு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. அப்ப ரெண்டு சமாதானம் இருக்குது. அல்லேலூயா. உலகமும் சமாதானத்தை கொடுக்குதுன்னு இயேசு சொல்றாரு. உலகம் கொடுக்கிற சமாதானம் என்ன? அதுல நம்பிக்கை கிடையாது, ஒரு உறுதி கிடையாது. இயேசு கொடுக்கிற அந்த சமாதானத்துல, அவர் கோட் பண்ற அந்த சமாதானத்துல நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. அந்த அந்த சமாதானம் உள்ளவர்கள், இந்த இயேசுவை விசுவாசிக்க கூடியவர்களுக்கு, இந்த சமாதானத்தை பெற்றவர்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் இயேசு இருக்கிறார் என்கிற உள்ளத்துல ஒரு நம்பிக்கை உண்டாகும். அல்லேலூயா. அது பெரிய கான்ஃபிடென்ட், அதான் பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பெரிய சமாதானம். கரங்களை தட்டி ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன்
நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள சமாதானம் கிடையாது. இயேசு 2 பாயிண்ட் சொல்றார். நானும் சமாதானத்தை கொடுக்கிறேன், அந்த சமாதானத்துல பிரச்சனை கிடையாது. அந்த சமாதானத்துல வாழ்கிறவர்கள் யாருக்கும் பிரச்சனையா இருக்க மாட்டாங்க. கையை தட்டி அவங்களால யாருக்கும் பிரச்சனை வராது. இன்னொரு சமாதானம் இருக்கு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் கோட் பண்றார் பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம். அப்ப உலகமும் சமாதானத்துக்கு நிறைய வழி செஞ்சு வச்சிருக்குது. ஒரு மனுஷன் சமாதானம் இல்லாம வீட்டில் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு அமகலம் பண்ணிட்டு வேலை வெட்டிக்கு போகாம எதுக்கு தான் இருக்கிறானே அவனுக்கு தெரியாம அப்படிப்பட்ட ஆட்களும் சமாதானத்தை தேடி ஓடுகிறார்கள். சமாதானம் உலகம் கொடுக்குது, அதற்காக தான் ஒயின் ஷாப்லாம் திறந்து இருக்குது. சமாதானம் அங்க இருக்குன்னு ஓடுறாங்க. இதை தர காட்சாதான் எனக்கு என்ன வரும், கொஞ்சம் சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் கலட்டாவே ஆகும். இவரு சரக்கு அடிக்க அடிக்கத்தான் உள்ள என்ன ஆகுது, அவருக்கு ஏதோ சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா உள்ள ஃபாட்ஸ் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்குது. உள்ள ஃபாட்ஸ் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. கிட்னி எல்லாம் சட்னி ஆகுது. அதை பத்தி பெரிய பேடன், பெரிய அவருக்கு பாரம் இல்லை. கிட்னி எல்லாம் சட்னி ஆகுது, அதை பத்தி பெரிய விஷயம் இல்லை. சரக்கு மட்டும் கிடையாது, பீடி, புகை, பீடி சிகரெட்டு, அப்படி கொஞ்சம் காட்ஸ், பீடி சிகரெட்டு புடிச்சுன்னு இருப்பாங்க பாருங்க. ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க, பா காலையில் ஏஞ்ச உடனே காப்பி குடிக்கிறாங்களே இல்லையோ பீடி அடிக்கிற ஆட்கள் உண்டு. பீடி பீடி நானும் பீடி எல்லாம் அடிச்சிருந்துருக்கிறேன். காஜா பீடி, சந்திரிகா பீடி, எந்திரிகா பீடி. திண்டிவனத்தில் ஒரு டைம் போகும்போது அங்கே பார்த்தா இவ்வளோ பெரிய பீடி, தம்பி பீடி இருந்துச்சு. பேரு தம்பி பீடி. கடைகள்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. சாப்பிட்ற பொருளை விற்கிறதுக்கு பதிலாக அதிகமாக அநேக இடங்களில் தம்பி பீடி வாங்கி அண்ணா அடிக்கிறாரு. சந்திரிகா பீடி, காஜா பீடி, காஜியில் இருக்கிறவங்களா காஜா பீடி, கணேஷ் பீடி. இதுவும் சமாதானத்தை கொடுக்குது. அந்த பீடி அடிச்சாதான் அவருக்கு மோஷன் கூட வருதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு அது ஃபேஷனா இருந்தனால சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது, உள்ள ஒரு திருப்தி இருக்குது, சமாதானமா இருக்கு. உலகம் கொடுக்குது. பீடி அடிச்சா உனக்கு ஒரு ஹாப்பி இருக்கும். அதனால தான் பெரியவங்க சின்னவங்கலாம் சில பேர் பார்க்கறது இல்லை, அப்படியே கருக்காட்சின்னு இருப்பானுங்க. நானும் அப்படி செஞ்சிருக்கிறேன். வீட்டாண்ட உட்காந்து பீடி அடிச்சுட்டு இருக்கிறேன், டீ கடையில் உட்காந்து பீடி அடிச்சுட்டு இருக்கிறேன். பெரியவங்கலாம் சின்னவங்கலாம் பார்க்கறது கிடையாது, அப்படியே அழகா இழுப்பேன். அல்லேலூயா. அப்படிலாம் இழுத்ததுனால தான் எது சமாதானம் என்பது எனக்கு தெரியாம இருந்துச்சு. எப்போ இயேசுவின் சமாதானத்தை அனுபவிக்க ஆரம்பித்தனோ, இதுல சமாதானம் இல்ல, பீடியில சமாதானம் இல்ல, குடியில சமாதானம் இல்ல, இயேசு கொடுக்கிற சமாதானம் பெரிதா இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதனாலதான் இப்படி பாட்டெல்லாம் இப்படி பாடுறோம். சிகரெட்டை பிடிக்காத கேன்சர் வந்துடும், பீடிய பிடிக்காத டிபி வந்துடும். சிகரெட் பாக்ஸ்லயே போட்டுக்கிறாங்க. என்ன போட்டுக்கிறாங்க?
சிகரெட் பிடிச்சினா கேன்சர். கேன்சர் வந்தால் கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், பீடியை பிடிப்பேன், சிகரெட்டை பிடிப்பேன், நான் கஞ்சா அடிப்பேன், போதை பண்ணுவேன்னு பண்ணுறாங்களே, இவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனால் பீடி சிகரெட்டால் குடியினால சமாதானம் கிடைச்சிருச்சுன்னு நினச்சின்னு அவங்க பிடிச்சின்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிகரெட்டை பிடிக்காத கேன்சர் வந்துடும், பீடியை பிடிக்காத டிபி வந்துடும். சிகரெட்டை பிடிக்காத கேன்சர் வந்துடும், பீடியை பிடிக்காத டிபி வந்துடும். நான் சொன்னா கேளு தம்பி, உன் குடும்பம் இருக்கு நம்பி. நான் சொல்லுறத கேளு தம்பி, குடும்பம் இருக்கு நம்பி. சிகரெட்டை பிடிக்காத கேன்சர் வந்துடும், பீடியை பிடிக்காத டிபி வந்துடும். சிகரெட்டை பிடிக்காத கேன்சர் வந்துடும், பீடியை பிடிக்காத டிபி வந்துடும். ஒரு விஷயம் ஒரு நியூஸில் தான் பார்த்தேன். பீடி சிகரெட் விற்கிறவனுங்க பீடி சிகரெட்லாம் பிடிக்கிறது கிடையாது. அதனால தான் அவன் அதை விற்று மற்றவங்கள பீடி சிகரெட் பிடிக்க வச்சு அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டு இதில் ஈடுபடக்கூடிய ஆட்களுக்குள்ள மெய்யான சமாதானம் இல்லை. அதனால தான் அப்படியே செவுத்து ஓரமாக உக்காந்து எவனை போட்டு தள்ளலாம், யாரை என்ன பண்ணலாம், அப்படியே பீடி அடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. இன்பமா இழுக்கிறிய புகைய, அட அதுதானே உன் உடம்புக்கு பகைய. இன்பமா இழுக்கிறிய புகைய, அட அதுதானே உன் உடம்புக்கு பகைய. யாரு உனக்கு புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டேங்குற, எனக்கு எல்லாம் தெரியும் வாய மூடுங்குற. பாத்துக்கிறீங்களா அந்த மாதிரி ஆட்கள்லாம்? யாரு புத்தி சொன்னா கேட்க மாட்டாங்க, அப்பதான் எதிர்க்கவே அடிச்சுன்னு இருப்பாங்க. பீடியை பத்தியா பேசுறேன், நான் பீடி அடிச்சே காமிக்கிறேன் அப்படின்லாம் பண்ண ஆளு நான். இந்த பீடி அடிக்கிறவங்க போதை பண்றவங்கலாம் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்க உங்க வயிறை. உள்ள எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா ஆயிட்டு இருக்கு. ஆனா ரவுண்ட் ரவுண்டா நான் புகை விட்டேன், ரவுண்ட் ரவுண்டா புகை விட்டேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு, அதுதான் சமாதானமா இருந்துச்சு. அதனால தான் இயேசு சொல்றாரு, உலகம் கொடுக்கிற மாதிரி நான் தரலன்னு சொல்றாரு. கரங்களை தட்டி. இப்ப உலகமும் கொடுக்குது ஏதோ ஒரு வகையில. இப்ப ஜட்ஜ்மெண்ட் கூட வந்துருச்சான். எதற்காக? எல்லாம் நியூஸ்லாம் வருது. அவன் வேலை வட்டி இல்லைன்னு சொல்லிருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப நீங்க செய்யற வேலையே ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு விபச்சாரத்தை கூட தொழில் ஆக்கி விட்டு விட்டார்கள். ஏன்னா அதுல ஒரு சமாதானம் சொல்லி ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளை வீட்டுக்கு தெரியாம டம் அடிக்கிறான், முள்ளு மரத்தாண்ட ஒழிஞ்சு தம் அடிக்கிறான். ஏன்னா நான் அப்படிலாம் செஞ்சிருக்கிறேன், அதனால தான் எனக்கு கரெக்டாக தெரியுது. எங்கள் வீட்டாண்ட ஆறு இருக்கு. ஆற்று வாரத்துக்குள்ள முள்ளு மரத்துக்குள்ள இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் நான் செஞ்சுட்டு இருப்பேன், யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த பழக்க வழக்கங்கள் கெட்டதுன்னு யாரும் என்ன பண்ணல, இப்படி மீட்டிங் போட்டுலாம் நடத்தலைங்க, யாரும் சொல்லலை. இங்க யாரும் சொல்லலை. இப்போ இந்த பாஸ்டருக்கு, இந்த ஊழியக்காரங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ இது எனக்கு தேவையா? இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்லும் போது எவ்வளோ எதிர்ப்பு. சிலர் உண்மையாகவே சில இடங்களில் கரண்ட்டை கட் பண்ணுறது. அப்போ யார் தாண்டா நல்லதை சொல்லுவா? உங்களுக்கெல்லாம் யார் தான் நல்லது சொல்லுவா? நல்லதே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா, நல்லதாக இருந்தால் கேட்டு என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். யார் சொல்லுவா? இங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த வாலிப பிள்ளைகள் தகப்பனை பார்க்கறாங்க. நான் எங்க அப்பாவை பார்த்தேன், எங்க அப்பாவும் சரக்கு அடிச்சிருந்தாரு, எங்க தாத்தாவும் சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. ரெண்டு பேரையும் பார்த்து வளர்ந்த நான் எப்படி இருப்பேன்? நானும் சரக்கு அடிச்சுட்டு தான் இருந்தேன். எப்ப பார்த்தாலுமே பிராந்தி கடை தான். பிராந்தி கடை ஏறினாலும் திரிஞ்சேன், நான் குடி குடிச்சு புகை பிடிச்சு அலைஞ்சேன். பிராந்தி கடை கடையா ஏறினாலும் திரிஞ்சேன், நான் குடி குடிச்சு புகை பிடிச்சு அலைஞ்சேன். நான் குடிய குடிச்சு குடலும் வந்தது, நான் புகைய பிடிச்சி உடலும் வந்தது.
குடிய குடிச்சு குடலும் வந்தது, புகைய புடிச்சு உடலும் வந்தது. இதனால குடும்பத்துல சண்டை வந்தது, இதனால குடும்பத்துல சண்டை வந்தது, இதனால குடும்பத்துல சண்டை வந்தது, இதனால குடும்பத்துல சண்டை வந்தது. பிராந்தி கடக்கடையா ஏறினாலும் தெரிஞ்ச, நான் குடி குடிச்சு புகை புடிச்சு அலைஞ்ச. ஓ கைய தட்டி பிராந்தி கடைக்கு போறது எதுக்கு? அதுல ஒரு சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் குடியால குடும்பத்துல தினமும் சண்டை, அதனால உடஞ்சதையா என்னுடைய மண்டை. பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்பதான் ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, குடியால குடும்பத்துல டெய்லி சண்டை, அதனால உடஞ்சதையா என்னுடைய மண்டை. நான் அண்டாவை உடைச்சு குண்டாவை உடைச்சு, நான் சட்டியை உடைச்சு பானையை உடைச்சு, ஆயா நான் அண்டாவை உடைச்சு குண்டாவை உடைச்சு, நான் சட்டியை உடைச்சு பானையை உடைச்சு. இதெல்லாம் உடைச்சா விட்டுருவாங்களா? பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு, அவங்க சொல்றாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த பொருளை வாங்குறேன், காசு சேர்த்து வச்சு வாங்குறேன், சீட்டு போட்டு வாங்குறேன், பண்டு பிடிச்சி வாங்குறேன் அப்படின்னு சேர்த்து வச்சு வாங்கி வச்சிருக்கிற பொருளெல்லாம் குடிச்சிட்டு வந்து, நான் அண்டாவை உடைச்சு குண்டாவை உடைச்சு, நான் சட்டியை உடைச்சு பானையை உடைச்சு, நான் அண்டாவை உடைச்சு குண்டாவை உடைச்சு, சட்டியை உடைச்சு பானையை உடைச்சு. இதெல்லாம் உடைச்சா விட்டுற மாட்டாங்க. அப்புறம் தான் கூப்பிடுறாங்க, டேய் வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார? அவங்க பையனை. அது வரலாம் அவருக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் உடைக்கிறதுனால பையனை கூப்பிடுறாங்க. பையன் வந்து என்ன பண்ணுறான், அப்பாவை முறைகிறான். அதவா உனக்கு நான் பார்த்துந்தாங்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துன்னுக்கிறேன், சும்மா வந்து கரெக்டாக பண்ணுகிறேன், குச்சி நீ அமகலம் பண்ணுகிற அவள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகுது இந்த குடி. அந்த குடி தான் சமாதானம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, இந்த மாதிரி உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுக்கல. கரங்களை தட்டி, நான் அண்டாவை உடைச்சு குண்டாவை உடைச்சு, நான் சட்டியை உடைச்சு பானையை உடைச்சு, நான் அண்டாவை உடைச்சு குண்டாவை உடைச்சு, சட்டியை உடைச்சு பானையை உடைச்சு, பிள்ளைங்க வந்து என்ன உடைச்சி, என் மானம் போச்சு, ஈனம் போச்சு, சூடு போச்சு, சொரணம் போச்சு. நான் அண்டாவை உடைச்சு குண்டாவை உடைச்சு, சட்டியை உடைச்சு பானையும் உடைச்சு, பிள்ளைங்க வந்து என்ன உதைச்சி, என் மானம் போச்சு, ஈனம் போச்சு, ஆயா சூடு போச்சு, சொரணம் போச்சு, மொத்தத்துல வாழ்க்கைய வீணா போச்சு, மொத்தத்துல வாழ்க்கைய வீணா போச்சு. இப்ப வீணா இப்படி அடி உத வாங்கினதுனால அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் சமாதானம் போயிடுச்சு. என் பையன் அடிச்சிட்டான், ஏய் என் பையன் அடிச்சிட்டான். இப்ப சமாதானம் போயிடுச்சு. அந்த சமாதானத்தை ரெக்கவரி பண்றதுக்கு மறுபடியும் பிராந்தி கடைக்கு போறாரு. பிராந்தி கடை ஏறினாலும் தெரிஞ்சேன், நான் குடி குடிச்சு புகை பிடிச்சு அலைஞ்சேன். ஓ குடியால வேலைக்கு நான் போக மாட்டேன், போனாலும் சம்பளம் வாங்கி வீட்டுல கொடுக்க மாட்டேன். என்னையா பண்ணுவேன்? குடியால வேலைக்கு நான் போக மாட்டேன், போனாலும் சம்பளம் வாங்கி வீட்டுல கொடுக்க மாட்டேன். நான் சம்பளம் வாங்கினா பிராந்தி கடை, ஒரு பண்டிகை வந்தா பிராந்தி கடை. பாத்துக்கிறீங்களா? சம்பளம் வாங்கினோடனே பிராந்தி கடை, பண்டிகை வந்தோடனே பிராந்தி கடை. 100 நாளோ 200 நாளோ 300 நாள் வேலையோ எந்த வேலை செஞ்சாலுமே பிராந்தி கடை. நான் சம்பளம் வாங்கினா பிராந்தி கடை. பசங்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க, காசு இல்லாமல், வீட்டில் அரிசி இல்லாமல் எவ்வளோ கவலைப்படுறாங்க. அதை பற்றி அவருக்கு பிரச்சனை கிடையாது. நான் சம்பளம் வாங்கினா பிராந்தி கடை, ஒரு பண்டிகை வந்தா பிராந்தி கடை, எப்போ பார்த்தாலுமே பிராந்தி கடை. பண்டிகை பண்டிகை எதுக்கு வருதுன்னு தெரில சில பேருக்கு. புது வருஷத்துல கூட குடிச்சிட்டு வரானுங்க. புது வருஷத்துல ஒருத்தன் குடிச்சிட்டு ஃபுல் டைட்டில் வந்து, நான் பைக்கில் போயிட்டு இருக்கிற மீட்டிங்க்கு வந்து கை கொடுக்குறான், நான் ஹாப்பி நியூ இயர்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைட்டில், சட்டையே இல்லை மேலே,
நான் கேட்டேன் ஹாப்பி நியூ இயர் எதுக்குப்பா வருது, நீ குடிக்கிறதுக்கா? ஆமாம், நான் புது வருஷம் குடிக்கணும் அப்படின்னு. அடடா எப்பா, புது வருஷத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுக்குறாருன்னா, இத்தனை வருஷத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்ட, இனிமேலாவது திருந்த மாட்டியான்னு தான் வருஷத்தை கொடுக்குறாரு. அதுவே தெரியல அவனுக்கு. சில பேர் பண்டிகை வந்தால் குடிப்பாங்க, ஃபங்க்ஷன் வீட்டில் ஃபங்க்ஷனில் இருந்தால் குடிப்பாங்க. குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுவானுங்க. மச்சான், நான் உன் கல்யாணத்துக்கு கேஸ் வாங்கி கொடுத்தேன், அதனால் என் கல்யாணத்துக்கு நீ என்ன பண்ணு, கேஸ் வாங்கி கொடுத்துரு. கண்டிப்பாக இவனுக்கு 2 பேருமே கேஸ் வாங்கிடுவானுங்க. அல்லேலூயா, 2 பேருமே கேஸ் வாங்கிடுவானுங்க. குடியால வேலைக்கு நான் போக மாட்டேன், போனாலும் சம்பளம் வாங்கி வீட்டுல கொடுக்க மாட்டேன். நான் சம்பளம் வாங்கினா பிராந்தி கடை, ஒரு பண்டிகை வந்தா பிராந்தி கடை. நான் சம்பளம் வாங்கினா பிராந்தி கடை, பண்டிகை வந்தா பிராந்தி கடை. எங்க நான் உருண்டு கடப்பேன் வாந்தியோட, எங்க நான் உருண்டு கடப்பேன் வாந்தியோட, எங்க நான் உருண்டு கடப்பேன் வாந்தியோட. பிராந்தி கடை கடையா ஏறினாலும் தெரிஞ்ச, நான் குடி குடிச்சு புகை பிடிச்சி அலைஞ்சேன். பிராந்தி கடை கடையா ஏறினாலும் தெரிஞ்ச, நான் குடி குடிச்சு புகை பிடிச்சி அலைஞ்சேன். நான் குடிய குடிச்சு ஓடலும் வந்தது, நான் புகைய பிடிச்சி ஓடலும் வந்தது. நான் குடிய குடிச்சு ஓடலும் வந்தது, புகைய பிடிச்சி ஓடலும் வந்தது. இதனால குடும்பத்துல சண்டை வந்தது, இதனால குடும்பத்துல சண்டை வந்தது, இதனால குடும்பத்துல சண்டை வந்தது, இதனால குடும்பத்துல சண்டை வந்தது. பிராந்தி கடை கடையா ஏறினாலும் திரிஞ்ச, நான் குடி குடிச்சு புகை பிடிச்சி அலைஞ்சேன். ஓ, குடியால வேலைக்கு நான் போக மாட்டேன், குடிச்சால யாரையும் நான் மதிக்க மாட்டேன். வீண் சண்டை வாங்காம வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த மாதிரி ஆளை பார்த்துக்கிறீங்களா? குடிச்சால யாரையும் நான் மதிக்க மாட்டேன், வீண் சண்டை வாங்காம வீட்டுக்கு போக மாட்டேன். நான் ரோட்டுல நின்று கத்திட்டு இருப்பேன், என் சொந்தக்காரங்களை எல்லாம் திட்டி போடுவேன். அப்படிலாம் இருந்தால்தான் நான் ரோட்டுல நின்று கத்தி போடுவேன். ஃபுல் டைட்ல அவர் சொல்ற வார்த்தை எதுவா இருக்கும்? குடிச்சாதான் 4 பேர் கூடகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன். குடிச்சா 4 பேர் கூடகிற மாதிரி தெரியுதுன்னா, நீ குடிச்சினே இருந்தா 4 பேர் தான் கடைசி, அதுதான் உனக்கு தெரியுது. ஆனா அது அவருக்கு தெரியாதுதான், அறியாமை. ஆனா அவர் என்ன செய்யறாரு? குடிச்சா 4 பேர் கூடகிற மாதிரி இருக்கிறதுனால தான் தைரியமா என்னை ஆட்டவும் முடியாது, அசக்கவும் முடியாது. நான் எங்க அப்பாவை பார்த்து வளர்ந்துருக்கிறேன், அவங்களாம் அப்படிதான் பண்ணாங்க. எங்க அப்பா ஃபுல் டைட்டு குடிச்சு குடிச்சு இங்க இருந்து கள்ள தூக்கி எங்க அம்மாவை அடிப்பாரு, அங்க இருந்து கள்ள தூக்கி எங்க அம்மா அடிப்பாங்க. சின்ன வயசுல இப்படியெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருந்தோம். சாதாரணம் கிடையாது, சமாதானம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் எங்க தகப்பன் இப்படி குடிச்சிட்டு வந்தா இப்படிதான் பிரச்சனை நடக்கும். இன்றைக்கு எத்தனை குடும்பத்துல அப்படி பிரச்சனை. அவருக்கு குடியால சமாதானம் கிடைக்கும் நினைக்கிறான், போதை பழக்கத்துல சமாதானம் கிடைக்கும் நினைக்கிறான். ஆனா குடிச்சிட்டு போதை பண்ணிட்டு வீட்டுல வந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எங்க இருக்கு? இதை யார் சொல்லுவா? இந்த உலகத்துல உள்ள தலைவர்கள் சொல்லுவாங்களா? கடையை ஒண்ணா மூடலாம், ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானம் கடைக்கே போகாத அளவு ஆக்கிடுவாரு. கரங்களை தட்டி. கடையை இங்க மூடனா வேற ஒரு கடைக்கு போக போறான், ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானம் எந்த இடத்துலயும் கடையை வீட்டு பக்கத்திலே திறந்தா கூட போக மாட்டான். கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் ரோட்டில் நின்று கத்திட்டு இருப்பேன், சொந்தத்தை எல்லாம் திட்டி போடுவேன். ஏன்னா குடிச்சாதான் சில பேருக்கு ஞாபகம்லாம் வருது. என் பொண்ணுக்கு எவ்வளோ மொய் வச்ச, உன் பையனுக்கு நான் எவ்வளோ மொய் வச்சேன், இந்த ஞாபகம்லாம் வருது. ஞாபகம் வந்து நான் ரோட்டில் நின்று கத்திட்டு இருப்பேன், சொந்தத்தை எல்லாம் திட்டி போடுவேன். அவங்க அக்கா வீட்டு மேலே இருக்கிறாங்க, ஒருத்தர் இப்படி தான் குடிச்சிட்டு கத்துறாரு. நான் உன் பொண்ணுக்கு எவ்வளோ மொய் வச்சேன், நீ என் பொண்ணுக்கு எவ்வளோ மொய் வச்சிருக்கிற, நீ பண்ணது அநியாயம் இல்லையா? ஃபுல் டைட்டில் கேட்குறாரு. இப்போ மேலேருந்து சொல்கிறாங்க, ஏண்டா டேய் மொய்லாம் நான் கரெக்டாக தான் வச்சோம். அப்படியா? என் பொண்டாட்டி சொன்னால அப்படின்றாரு. அப்படியா? உன் பொண்டாட்டினா தான் சொல்ல அப்படின்னு சொல்லுவார். உன் பொண்டாட்டினா தான் சொல்ல, என்ன சொல்லணும்?
என் பொண்டாட்டினா பொண்டாட்டியா பொண்டாட்டி, அவ எனக்காக கரெக்டா சொல்லுவா. என் பேர் கூட நீங்க போடலையாமா நோட்டீஸ்ல பேர் போடலையா? ஆமா பேர் போடல. என் பொண்டாட்டி சொன்னால அவ்வளவு பெரிய நோட்டீஸ் உன் பொண்டாட்டி படிச்சுட்டாரா? பின்ன என் பேர் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என் பொண்டாட்டி பூத கண்ணாடி வாங்கி வச்சிருக்கிறா. அவ்வளோ பெரிய நோட்டீஸாக இருந்தாலும், சொந்தக்காரங்க பேருங்கள்லாம் இருந்தாலும் ஒரு சைடு, எங்கள் வீட்டுக்கார பேர் எங்கே இருக்குதுன்னு தேடுறது தான் என் பொண்டாட்டி. கரெக்டாக சொல்லிட்டால என் பேர் நீ போடலக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, மேலே இருந்து பேரெல்லாம் போட்டுக்கிறோம்ப்பா தம்பி அப்படின்றாங்க. அப்போ இவங்க பொண்டாட்டி கிட்ட கேட்குறாரு, பேரெல்லாம் போட்டுக்கிறாங்களாமே அப்படின்னு. இல்லை இன்சல் போடல, இன்சல் பண்ணிட்டாங்க உன்னை. பாத்தியா இன்சல் போடலையா, நீங்க என்ன இன்சல் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு கத்தி இருக்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க மேல இருந்து, சரி காயில பென்சில் வந்து போட்டுறோம். இப்படிதான் கத்துறாரு. நான் ரோட்டில் நின்று கத்திட்டு இருப்பேன், என் சொந்தத்தை எல்லாம் திட்டி போட்டுவேன். நான் ரோட்டில் நின்று கத்திட்டு இருப்பேன், சொந்தக்காரங்களை எல்லாம் திட்டி போட்டுவேன். நான் ரோட்டில் நின்று கத்திட்டு இருப்பேன், என் சொந்தத்தை எல்லாம் திட்டி போடுவேன். யாரு நான் கேட்க வந்தா எட்டி உதப்பேன், யாரு நான் கேட்க வந்தா எட்டி உதப்பேன், யாரு நான் கேட்க வந்தா எட்டி உதப்பேன். பிராந்தி கடையா ஏறினாலும் தெரிஞ்சேன், நான் குடி குடிச்சு புகை பிடிச்சி அலைஞ்சேன். பிராந்தி கடையா ஏறினாலும் தெரிஞ்சேன், நான் குடி குடிச்சு புகை பிடிச்சி அலைஞ்சேன். நான் குடிய குடிச்சு குடலும் வெந்தது, நான் புகைய குடிச்சு உடலும் நொந்தது. நான் குடிய குடிச்சு குடலும் வெந்தது, புகைய குடிச்சு உடலும் நொந்தது. இதனால குடும்பத்துல சண்டை வந்தது, இதனால குடும்பத்துல சண்டை வந்தது, இதனால குடும்பத்துல சண்டை வந்தது, இதனால குடும்பத்துல. என்னதான் குடிச்சாலும் அங்க சமாதானம் இல்லை, வீட்டில் வந்தோடனே சண்டை தான். ஆட்டோ ஓட்டிட்டு குடிச்சவரு ஆட்டோவுக்கு டீவு கட்டாம போனாரு. டீவு கட்டாம போனதால ஆட்டோவை சேட்டை எடுத்துட்டு போனாரு. அண்ணன் ஆட்டோ ஓட்டிட்டு குடிச்சவரு டீவு கட்டாம போனாரு. டீவு கட்டாம போனதால ஆட்டோவை சேட்டை எடுத்துட்டு போனாரு. இந்த குடியால இந்த குடியால இந்த குடியால இந்த குடியால இந்த குடியால பொழப்பும் கட்டு வருமானம் எல்லாம் போகுதன்ன. இந்த குடியால பொழப்பும் கட்டு வருமானம் எல்லாம் போகுதன்ன. ஓனரா இருந்த நீங்க இப்போ டிரைவரா ஆனது ஏங்க? சிந்திக்கணும், இத நீ சிந்திக்கணும், கேட்டுக்கணும், சொல்லுறத கேட்டுக்கணும். உன்னை அழிக்கும் குடி தேவையா? குடிச்சா நீ வாழ்வியா? கர்த்தரின் வார்த்தையை கேளையா, அதுதான் உனக்கு ஜீவனையா, நித்திய ஜீவனையா. கர்த்தரின் வார்த்தையை கேளையா, அதுதான் உனக்கு ஜீவனையா, நித்திய ஜீவனையா. குடி பழக்கம் வான் குடிய கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். நம்பிய குடி பழக்கம் வான் குடிய கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். உன்னை அழிக்கும் குடி தேவையா? குடிச்சா நீ வாழ்வியா? கர்த்தரின் வார்த்தையை கேளையா, அதுதான் உனக்கு ஜீவனையா, நித்திய ஜீவனையா. கர்த்தரின் வார்த்தையை கேளையா, அதுதான் உனக்கு ஜீவனையா, நித்திய ஜீவனையா. போதோட எழுந்து குடிச்சவர் எங்க அப்பா, அவரு போதோட போய் சேர்ந்தாரு. எங்க அப்பா போதோட எழுந்து குடிச்சவரு, அவரு போதோட போய் சேர்ந்தாரு. அவரைய நம்பி இருக்கோம், இந்த குடும்பத்தை யாரு பார்ப்பாரு? அண்ணன் போதோட எழுந்து குடிச்சவர் போதோட போய் சேர்ந்தாரு. அவரைய நம்பி இருக்கோம், இந்த குடும்பத்தை யாரு பார்ப்பாரு? இந்த குடியால இந்த குடியால இந்த குடியால குடும்பம் கெட்டு நடுத்தெருவுல நிக்குதன்ன. இந்த குடியால குடும்பம் கெட்டு நடுத்தெருவுல நிக்குதன்ன.
சொந்தமோ வெறுத்து தள்ளுது, இழந்த குடும்பமோ வாடி தவிக்குது. சிந்திக்கணும், இத நீ சிந்திக்கணும், கேட்டுக்கணும், சொல்லுறத கேட்டுக்கணும். யாரு நல்லதை சொன்னாலும் கேட்கணும். கேட்டதை கூட இருக்கவங்க சொன்னா கூட கேட்கக்கூடாது. வைஃப் சொன்னா கூட கேட்கக்கூடாது, வீட்டுக்காரர் சொன்னா கூட கேட்கக்கூடாது. கெட்டதை சொன்னா, அப்போ நல்லது கெட்டது தெரிஞ்சா தானே யார் நல்லது சொல்றா யார் கெட்டது சொல்றான்னு தெரியும். கரங்களை தட்டி. அதற்காக தான் இந்த கூட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொல்லுவேன், அவர் எந்த இடத்துலையும் பைபிள்ல வாசிச்சு பார்த்தா எந்த இடத்துலையும் தன்னை தேவன் என்றோ சாமி என்றோ கடவுள் என்றோ அவர் சொல்லவே இல்லை. மாறாக அவர் சொன்னது எல்லாம், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான்னு சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிலர் நினைத்து கொண்டிருப்பது போல அவர் அடிஷனல் காட் கிடையாது. ஊர் உலகத்துல எல்லாரும் இருக்குது, தெய்வம் என்று சாமி என்று கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. நானும் சாமி தான், நானும் கடவுள் தான், நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இயேசு வரல. கரங்களை தட்டி. இயேசு அடிஷனலா ஸ்டெப்னி கிடையாது, அவர் தான் மெயினே. ஹல்லேலூயா. ஒரு நாள் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, பைக் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அந்த பஞ்சர் போடுறதுக்காக, அதாவது பஞ்சரை சரி செய்யறதுக்காக தள்ளிக்கிட்டு போறேன். தள்ளிட்டு போனா அந்த பஞ்சரை சரி செய்யற கடை பேரும் பஞ்சர் கடைன்னு போட்டுருக்குது. வண்டியும் பஞ்சரு, கடையும் பஞ்சரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ அவன் பஞ்சர் போடுறானா, பஞ்சர் கடன் போட்டுக்கிறான். என் வண்டியும் பஞ்சரு, கடையும் பஞ்சரு. இப்போ இதுல இருந்து நான் தெரியுது எல்லாமே பஞ்சர் ஆகிருக்குது. இங்க ரிப்பேர் செய்து தரப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? யாருக்குமே ரிப்பேர்ல தான் இருக்குது. இங்க ரிப்பேர் சரி செய்து தரப்படும் போடல. இது மாதிரிலாம் புரியல. புரியாதனால தான் சில பேர் அநேக காரியங்கள்ல சிக்கி தவிக்கிறார்கள். நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவதரித்தார். மனுஷனா வந்தாரு. எங்கேயும் தன்னை முதல்ல சொன்னது மாதிரி நாட் ஃபார் அடிஷனல் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட் ஃபார் அடிஷனல் காட், ஒன்லி ஃபார் வேர்ட். கரங்களை தட்டி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு சொன்னாரு, இப்படிதான் சொன்னாரு. ஒரு சிலர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னோர்கள் சொன்னவர் தான் இயேசு. ஒரு கவிஞர் பாடி இருக்கிறாரு, பழைய பாட்டு கவிஞர் ஒருத்தர் பாடி இருக்கிறாரு. கடவுள் ஒரு நாள் உலகை காண குடும்பமா வருவாரான்னு பாடல. அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கடவுள் ஒரு நாள் உலகை காண சோலோவா வருவாராம், தனியா வருவாராம். ஏன்னா கடவுளுக்கே குடும்பம் குட்டிலாம் இருந்தா அவர் எப்படி மனுஷர்களை பார்ப்பார்? நாம் பாடலங்க, அந்த கவிஞர் பாடி இருக்கிறாரு. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியா வருவாரு, கண்ணில் கண்ட மனுஷரை எல்லாம் போட்டு தள்ளுவாருன்னு பாடல. இவர் நம்ம ஆளு, இவர் அவர் ஆளு, இவர் ஆளு, அதனால போட்டு தள்ளுன்னு பாடல. அந்த கவிஞர் என்ன சொல்ல வராரு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் ஒரு நாள் உலகை காண தனியா வருவாரு, கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலம் விசாரிப்பாராம். இந்த வார்த்தைக்கு ஏற்ப ஒருத்தரை நீங்க பார்க்கணும்னா இயேசுவை தான் சொல்ல முடியும். கரங்களை தட்டி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல குஷ்டரோகி, கண்ணு தெரியாதவன், வியாதியஸ்தன், இவர்கள் எல்லாம் பார்த்து அவர் அவாய்ட் பண்ணல. ஹவ் ஆர் யூன்னு கேட்டார். கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஹவ் ஆர் யூன்னு கேட்டு அவர்களை தொட்டு குணமாக்கினார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணா, அம்மா, கெட்ட பழக்க வழக்கங்கள்னால, போதை காரியங்கள்னால உங்களுக்கு ஒரு நாளும் சமாதானம் கிடையாது. நான் சொல்லுவேன், போதை பழக்கத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை நேசிக்காதவர்கள். பீடி சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க, குடிக்கிறவங்க, மனைவி பிள்ளைகளை நேசிக்காத ஆளு. மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறவர்களா இருந்தா இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை செய்யற நான் ஒரு நாள் செத்து போயிடுவேன். என் பிள்ளைங்களை யார் பாப்பா, என் மனைவி யார் பாப்பா, என் குடும்பத்தை யார் பாப்பா என்கிற அந்த எண்ணம் இல்லாதவர்கள், குடும்பத்தை
நேசிக்கக்கூடியவர்களுக்குள்ளே இந்த குடும்பத்தை பற்றி ஒரு எண்ணம் உண்டாகும். நான் இந்த கெட்ட பழக்கத்தை செய்ய மாட்டேன், இந்த பழக்க வழக்கங்கள் என்ன ஜீவனுக்கு கொண்டு போகாது, சாகடிச்சிடும், அதனால என் மனைவி பிள்ளைகள் நேசிக்கிறேன்னு சொன்னா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க கரங்களை தட்டி. இப்ப இந்த நற்செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சாதானே. அதனால தான் இந்த சமாதானத்தின் திருச்சபையா, நித்திய சமாதான பிரபு திருச்சபை மூலமாக இங்கே ஒரு சமாதானத்தின் கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இந்த நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் குடி, போதை, பழக்க வழக்கங்கள். ஆனா அதுல சமாதானமே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமா இருக்கும். இயேசு கொடுக்கிற சமாதானம் வேற. சில பேரு பொண்ணு பொருள் அதை எப்படியாவது சேர்த்து வச்சுட்டா அது ஒரு சமாதானம். எப்பா நான் மட்டும் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன்னா என் பிள்ளைங்களை கரை சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சமாதானம். யாருக்கிட்ட 100 ரூபாய் இருக்கா, 100 ரூபாய் இருக்கா, 100 rupees திருப்பி கொடுத்துட்றேன். அல்லேலூயா. 100 ரூபாய் இருக்கா, 500 ரூபாய் இருக்கா, 100 ரூபாய் தான் வேணும். யாருக்கிட்ட 100 ரூபாய் இருந்தா எத்தனை வராங்கப்பா? வராங்க. எத்தனை 100 ரூபாய் வருது? எல்லாம் 100 ரூபாய் வாங்கி வை, வாங்கி வச்சிக்கலாம். காட்டுமா, சூப்பர்மா. உட்காருங்க ஐயா, உட்காருங்க. இப்போ இந்த 100 ரூபாய் எத்தனை பேருக்கு தெரியுது? இந்த பக்கம் உட்காந்து தம்பி 100 ரூபாய் தெரியுதா? 100 ரூபாய் தெரியுது. இந்த 100 ரூபாயில எத்தனை 1 ரூபாய் இருக்கு? உட்காந்து கேட்டுக்கிறேன்னா 100 ரூபாயில எத்தனை 1 ரூபாய் இருக்குது? 100 1 ரூபாய். அதான் 100 ரூபாய் அடங்கிய நோட்டு தான் 100 ரூபாய். 100 1 ரூபாய் அடங்கிய நோட்டு தான் 100 ரூபாய். இப்ப இந்த 100 ரூபாய், இந்த 100 ரூபாயில 10 ரூபாய் செலவாயிடுச்சுன்னா மீது எவ்வளவு இருக்கு? 90 ரூபாய் இருக்கு. எவ்வளவு இருக்கு? சில பேர் வாயை பாருங்க, 90 ரூபாய் அப்படின்றாங்க. 90 ரூபாய் இருக்கு அப்படின்னு. ஓகே, 20 ரூபாய் காலி ஆயிடுச்சுன்னா, 20 ரூபாய் காலி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்குது பாஸ்டர்? 80 ரூபாய் இருக்கு. 30 ரூபாய் காலி ஆயிடுச்சுன்னா, 40 ரூபாய் காலி ஆயிடுச்சுன்னா, இப்ப என்ன சொல்ல வர, இப்ப இந்த 100 ரூபாய் மாதிரி ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 100 வயசை கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, இதற்கு மேல கூட இருக்கலாம். அல்லேலூயா. 100 வயசு கொடுத்திருக்கிறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த 100 ரூபாயில 10 ரூபாய் காலியானா எப்படி 90 ரூபாய் இருக்கும்? 20 ரூபாய் காலியானா எப்படி 80 ரூபாய் இருக்கும்? 30 ரூபாய் காலியானா எப்படி 70 ரூபாய் இருக்கும்? 40 ரூபாய் காலியானா எப்படி 60 ரூபாய் இருக்கும்? இப்ப இங்க உட்காந்து கேக்குறேன், யார் யார் எவ்வளவு காலி பண்ணி வச்சுக்கிறீங்க? இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? நிறைய பேர் இந்த பேலன்ஸை செக் பண்றது இல்ல. வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போயிட்டு இருக்கிறாங்க, பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு, ரீசார்ஜ் பண்றியா, ரீசார்ஜ் பண்றியான்னு. ரீசார்ஜ் பண்ணாரு, அதுல நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல, அதனால தான் காலி ஆச்சு. இப்ப இந்த 100 ரூபாய் மாதிரி ஆண்டவராகிய தேவன் 100 வருஷத்தை கொடுத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே கேளுங்க, இந்த இடத்துல எத்தனை பேர் எவ்வளவு காலி பண்ணி வச்சுக்கிறீங்க? இது தெரியல நிறைய பேருக்கு. இந்த பேலன்ஸ் காலி ஆயிட்டு இருக்குது, இது தெரியல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சண்டை வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படியாவது திருடி கொள்ளடிச்சு எப்படியாவது வாழ்ந்துடலாம், எப்படியாவது சமாதானமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் அடிக்கலாம், இவன் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறானுங்க. கொள்ளடிக்கிறது இருக்கிறாங்களே, நிலங்களை அபகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, எப்படியாவது வாழ்ந்துடலாம். நோ 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 நோ. உன் பேலன்ஸை செக் பண்ணுங்க. இப்போ 100 ரூபாய் பார்க்கும் போதெல்லாம் உங்க பேலன்ஸ் ஞாபகம் வரேன்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வழங்குச்சு நான் சொன்னது வழங்கினா தான் வழங்கும். நான் நினைக்கிறேன் இங்க 100 ரூபாய், அதாவது 40 ரூபாய் காலியானவங்களாம் இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் என் பேலன்ஸ் எவ்வளவுக்குதுன்னு. இங்க எத்தனை பேர்? சில பேர் 90 ரூபாய் வரைக்கும் காலி பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க.
பேலன்ஸை செக் பண்ணுங்க. பேலன்ஸை செக் பண்ணா நீங்க இந்த சத்தியத்தை கவனிப்பீர்கள். கரங்களை தட்டி. எதையுமே செக் பண்ணாதவன் தான் திருடனா, கேடியா, போதைக்காரனாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு எதெல்லாம் மைண்ட்ல சமாதானம் தெரியுதோ அதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு ஒரு மனுஷனை மதத்துல கொண்டு வர விரும்பல, மாறாக மனதை திருப்பி மனிதனாக மாற்ற விரும்புகிறார். அப்படிதான் உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிற நான் பலவிதமான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தேன். குடி பழக்கம், போதை மாத்திரை, பிரவுன் சுகர், கஞ்சா, இப்படி பலவிதமான கெட்ட போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தேன். இந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து யாருப்பா என்ன விடுவிப்பா? ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து அதிகமான போதை மாத்திரையை போட்டுக்கிட்டு 3 நாள் செத்தவனை போல காணப்பட்டேன். 3 நாட்கள், 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 நாள் செத்தவனை போல எங்க சென்னையில் எங்க பாட்டி வீட்டுக்கு வெளியில தெருவில் தான் படுவோம். 3 நாட்கள் செத்தவனை போல காணப்பட்டேன்னா எங்க அப்பாவும் குடிச்சு இறந்து போயிட்டாரு. எனக்கு அப்பா இல்லை, குடிச்சு இறந்து போனதுனால இன்னைக்கு நான் அப்பா இல்லாதவனாக இருக்கிறேன். இந்த போதை பழக்கம் என்னையும் விழுங்கும்படி ஆகிவிட்டது. 3 நாட்கள் செத்தவனை போல கடந்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து மனம் போன போக்கில் சமாதானம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை. அதனால நண்பர்களோடு கூட சேர்ந்து அதிகமான போதை பழக்கத்தை செஞ்சு அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு இன்பம், அந்த டைமுக்கு ஒரு சமாதானம், ஒரு ஹாப்பினஸ். ஆனா முடிவு என்னாச்சு? மரணத்திற்கு தான் என்ன கொண்டு போச்சு அந்த நிலைமை. யார் இதுல இருந்து விடுவிப்பா? செத்தவனை போல காணப்பட்டேன். 3 நாட்கள் செத்தவனை போல காணப்பட்டேன். புருடா விடல, சென்னையில புதுப்பேட்டை என்கிற ஏரியாவில் நான் இருக்கிறேன். ஒருவேளை வந்து கூட கேட்டு பார்த்துங்க. இப்படிப்பட்ட ப்ராப்ளத்தில் சிக்கி 3 நாட்கள் செத்தவனை போல கிடக்கிறேன். வீட்டில் பெரிய அதிர்ச்சி. கரிகாலனா அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு இவ்வளோ பெரிய கெட்ட பழக்கத்துலலாம் இருந்திருக்கிறான்னு சொல்லி வீட்டில் பெரிய அதிர்ச்சி. ஹாஸ்பிட்டலில் கூட்டு போன நினச்சிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் இவ்வளோ போதை மாத்திரை போட்டுருக்கிறதுனால சூசைட் கேஸ் அந்த மாதிரி சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகாமல் எனக்கு மூச்சு மட்டும் வந்திருக்கு. மூச்சு மட்டும் வந்ததுனால அப்படியே வச்சு பார்த்துருந்துருக்குறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. அதற்கு பிற்பாடு சுயநினைவு இல்லாதவனாகவே நான் அப்படியே இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகல, சூசைட் கேஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகல. 3ஆவது நாள் அந்த தெருவுலலாம் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, வந்து ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. விருப்பங்கிறவங்க வாங்கிக்க வேண்டியதுதான். அங்கங்க பிராந்தி வித்துனுக்கிறான், குடி வித்துனுக்கிறான், போதை வித்துட்டு இருக்கிறான். விரும்புகிறவங்க போய் வாங்கலையா? அதெல்லாம் வாங்குறது ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் யாருன்னா ஜெபம் பண்ண வந்தா, ட்ராக்ஸ் கொடுக்க வந்தா இங்கே வராத, இங்கே கொடுக்காதன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப அதிகமாக நம்புகிறேன். என்ன நம்புகிறேன்னா, ட்ராக்ஸ் கொடுக்குறவங்கள விட இதை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க அதிகமாக விசுவாசிக்கிறாங்க. இதை வாங்கினா நான் மாறிடுவேன் அப்படின்னு. கரங்களை தட்டி, நீ எனக்கு ஜபம் பண்ணினா நான் மாறிடுவேன், நான் நாரினே இருக்கிறேன், நான் மாறவானான்னு சொல்லிடுறதுக்கு அடையாளமாக தான் வேணான்றாங்க. ஆனால் எங்கள் இடத்துல அப்படி பண்ணலை, எனக்காக ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. 3ஆவது நாள் 3 நாள் செத்தவனை போல இருந்தேன். அவ்வளோ போதை பழக்கத்தில் செத்தவனை போல கிடந்த இன்னைக்கு நினச்சா கூட எனக்கு கண்ணீர் வராமல் இல்லை. என் வாழ் நாட்கள் அப்படியே முடிஞ்சிருக்கும். எப்படி இந்த 100 ரூபாயில செலவு பண்ண அந்த வருடங்கள், இந்த 100 ரூபாய் செலவு பண்ண அதில் இருக்கக்கூடிய பணம் எப்படி காலியாகிறதோ, ஒவ்வொரு வருஷமும் இந்த அறியாமையில போதையில காலி ஆயிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, கூட சேர்ந்து நானும் காலி ஆகிற மாதிரி தான் ஆயிட்டேன். மனம் போன போக்கில் வாழ்க்கை. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, உன் பேலன்ஸை செக் பண்ணு. நீ வாழ்கிற நாட்கள் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற நாட்கள். இந்த 100 ரூபாயில 30 ரூபாய் 40 ரூபாய் காலியான பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ, அது போல உங்ககிட்ட இருக்கிற பேலன்ஸ் நீ இப்படிதான் காலியாக்க போறியா? குடிச்சு சாக போறியா? உன் பிள்ளைகளுக்காக பேலன்ஸ்
பேலன்ஸை, மீதி இருக்கிற பேலன்ஸை வாழணும்னு உனக்கு எண்ணம் இல்லையா? இதை தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த சமாதான பிரபு, நித்திய சமாதான பிரபு, சமாதான நற்செய்தி கூட்டத்தின் மூலமாக உன் பேலன்ஸை நீ யூஸ் பண்ணும்படி ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பேலன்ஸை யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு, வீட்டுக்கார மேலே சந்தேகப்பட்டு கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்திக்கிட்டு முழு பேலன்ஸையும் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. சில பேர் கொலை பண்ணுறான், திருடுறான், முழு பேலன்ஸையும் ஜெயிலில் கழிச்சிட்டு இருக்கிறான். உனக்கு பிள்ளைங்க இல்லை, உனக்கு பொண்டாட்டி இல்லை, உனக்கு குடும்பம் இல்லை, நீ சந்தோஷமா உன் பேலன்ஸை உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாட்களை நீ உன் குடும்பத்தில் வாழ்ந்து அதை நீ கழிக்கலாமே. நான் அப்படி இல்லாம நண்பர்களோடு கூட சேர்ந்து என்னுடைய வாழ்நாட்களை கெடுத்துக்கொண்டேன், போத பழக்கத்தில் கெடுத்துக்கொண்டேன், செத்தவனை போல கிடக்கிறேன். 3 நாட்களுக்கு பிறகு எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் 4வது நாள் நான் விழித்து பார்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இவ்வளவு பெரிய போதையில செத்து போகக்கூடிய நிலைமையில இருந்த எனக்கு ஒரு ஜீவன் உண்டாகுகிறது. அதற்கு பிற்பாடு என்ன ஆச்சுன்னா, படுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. போதை வஸ்துக்கள் அதிகமாக எனக்குள்ள ஊறினதுனால நான் படுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த போதை பழக்கம் நரம்பு தளர்ச்சியை கொண்டு வந்துடும். ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை நரம்பு தளர்ச்சியை கொண்டு வந்துடும். ஹலோ, உள்ளத்துல சமாதானம் இல்லை, மன அழுத்தத்தோடு வாழ்கிறவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி வரும். அப்படிதான் நரம்பு தளர்ச்சினால வலிப்பு வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தவனாகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதுக்கு பிற்பாடு படுத்திருக்கும் போதெல்லாம் ஃபிக்ஸ் வந்துருச்சு. நாக்க கடிச்சிக்குவேன், உதட்ட கடிச்சிக்குவேன், முகத்தை தேய்ச்சிக்குவேன். நான் பெரிய பணக்கார வீட்டு குடும்பம் கிடையாது, குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது. ஒரு ஆட்டோ மெக்கானிக், 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், நான் மதம் மாறலை, இயேசு என் மனதை மாத்தினாரு. இயேசு எந்த இடத்துலையும், அதுதான் முதல்ல சொன்னேன், நாட் ஃபார் அடிஷனல் காட். அவர் மனிதனை, அவனுடைய வாழ்க்கையை, அவனுக்கான பேலன்ஸை தெரியப்படுத்த மனிதனாய் அவதரித்த ஆண்டவராகிய தேவன். வாழ்நாள் வலிப்பு வியாதியில் இப்ப நிலைமை மோசமாயிடுச்சு. நாக்க கடிச்சிக்கிறேன், உதட்ட கடிச்சிக்கிறேன், முகத்தை தேய்ச்சிக்கிறேன், இப்படிப்பட்ட நிலையில கிடக்கிறேன். யார் எனக்கு சுகத்தை கொடுப்பா? இந்த வலிப்பு வியாதியிலிருந்து யார் எனக்கு விடுதலையை கொடுப்பா? யாருக்கும் தெரியாம நான் செஞ்ச போதை, நான் போன பாதை இப்ப எனக்கு வலிப்பு வியாதியை கொண்டு வந்துருச்சு. வலிப்பு வியாதியை கொண்டு வந்துருச்சு. இந்த வலிப்பு வியாதியிலிருந்து யார் எனக்கு சுகத்தை கொடுப்பா? ஒரு நல்ல மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கக்கூடிய வசதி கிடையாது. அப்பாவும் குடிச்சே இறந்து போயிட்டாரு. இப்ப யார் எனக்கு உதவி செய்வா? வருமானம் இல்லை. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் எங்க அம்மா செக் பண்ணாங்க. செக் பண்ண பிறகு அங்க உள்ள மருத்துவர்கள் முழுமையாக என்னை சோதித்து பார்த்து செக் பண்ணி எனக்கு வாழ்நாள் முழுவதும் மாத்திரையை கொடுத்துட்டாங்க. எப்டைன் சோடியம் மால்பரைன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை ஃபிக்ஸுக்கு குறையறதுக்காக மாத்திரையை கொடுத்துட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போடணும், 1 நாள் 2 நாள் கிடையாது. நான் செஞ்ச கெட்ட பழக்க வழக்கம் என்னை வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டேன். வலிப்பு வியாதியில் வெளியே அனுப்ப மாட்டாங்க, வலிப்பு வந்துடும், வெளியே அனுப்பக்கூடாது. அதனால அவனுக்கு உதவி செய்யறதுக்கு அவன் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்படி தான் அடிக்கடி வரும். சில நேரங்களில் வீட்டுக்கு வெளியில் படுக்கிறதுனால, பாய் போட்டு தார் ரோட்டில் படுக்கிறதுனால வலிப்பு வந்து கட்டவரில் இருக்கக்கூடிய எலும்பு தெரிகிற அளவுக்கெல்லாம் எத்தனையோ தடவை கட்டவரில் இருக்கக்கூடிய எலும்பு தெரிகிற அளவுக்கு
நான் காலை தேய்ச்சிட்டு இருந்திருக்கிறேன். வலிப்பு வரும்பொழுது எனக்கு சுயநினைவே இருக்காது, எதுவும் தெரியாது. வலிப்பு நின்ன பிறகுதான் தெரியும். நாக்க கடிச்சிட்டு இருப்பேன், உதட்ட கடிச்சிட்டு இருப்பேன். இப்படி அடிக்கடி அடிபட்டு என் முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவ்வளவு பாதிப்பு. யார் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பா? பணம் வச்சிருக்கிறவங்க மருத்துவமனைக்கு ஓடுவாங்க. எங்ககிட்ட பணம் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாழ்நாள் முழுவதும் இப்போ மாத்திரை கொடுத்துட்டாங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் நின்று கியூவில் நின்று மாத்திரை வாங்கிட்டு வருவேன். டாக்டருங்க சொல்லிட்டாங்க, அந்த மாத்திரையை விட்டு விட்டு போட்டால் வலிப்பு அதிகமாகிடணும் சொல்லி, போட்டால் சரியாக போடணும். நான் விட்டு விட்டு போட்டேன், வலிப்பு அதிகமாகிடுச்சுன்னா நிற்கிற மாதிரி தெரியல. ஒரு தடவை வந்து வலிப்பு இப்போ ஒரே டைமில் 4 தடவை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை வந்தாலே ரொம்ப சோர்வாயிடும், எழுந்திரிக்க முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஒரே டைமில் 2, 3 தடவை 4 தடவை வந்தால் சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ தடவை கை வராமல் கத்திருக்கிறேன், ஐயோ கை வரலை. இந்த ஷோல்டர் மட்டும்தான் வேலை செய்யும், இந்த கையால் அந்த கையை தூக்கி இருக்கிறேன், கை வரலை கத்திருக்கிறேன். சில நேரம் நடந்து போகும்போது கால் வராமல் கீழே விழுந்திருக்கிறேன். அதனாலேயே வீட்டில் வெளியே அனுப்ப மாட்டாங்க. இப்போ யார் இதிலிருந்து விடுதலை கொடுப்பா? ஏதோ ஒரு வகையில் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி விசுவாசமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தையை எனக்கு காண்பிச்சாரு, அவர் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு. அந்த வார்த்தையை முன்ன பின்ன படிச்சது கிடையாது. அதுக்கப்புறம் என்னடா அது தழும்புகளால் குணமானீர்களா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பைபிள்லாம் கிடைச்சிது. பைபிள்லாம் படிக்கும் பொழுது பார்த்தா அதில் இருக்கு, அவர் தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ தழும்பு எதற்காக? உன் பாவத்திற்காக, அக்கிரமங்களுக்காக நான் பலியானதுனால உனக்கு பரிகார பலியை நான் செய்து விட்டேன். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவே. அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்க முன்னாடி வலிப்பு வியாதி இல்லாதவனாக பரிபூரண சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. வாழ்நாள் முழுவதும் மாத்திரை மருந்து, நோட்புக்கே போட்டு கொடுத்துட்டாங்க. நோட்புக் இருக்கு, மாத்திரை சீட்டு இருக்கு, சும்மா புருட விடல. இவனுங்களுக்கு வேற வேலை இல்லை, இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, கத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒருவேளை நினைச்சா உங்களுக்கு தான் எந்த வேலையும் இல்லை போல. அதாவது உங்க மூளை வேலை செய்யல, அதனால தான் அப்படி வேலை செய்யுது. உங்களுக்கு வருஷத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், 100 வருஷம் பேக்கேஜா கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த சத்தியங்களை கேள்விப்படாதனால தான், இந்த நற்செய்திகளுக்கு செவி கொடுக்காதனால தான் ஒவ்வொருத்தரும் 20 ரூபாவை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க, 40 ரூபாவை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க, 60 ரூபா காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாழ்நாட்களையே காலி பண்ணிடுறாங்க. இவர்கள் எங்க போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் உண்டாகுகிறது. கரங்களை தட்டி ஒரு மீட்பு உண்டாகுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், நீ துன்மார்க்கனாயிரு, பாவியாயிரு, அக்கிரமக்காரனாயிரு, இந்த இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்புவாயானால் நான் விசுவாசிக்கிறேன், மறுபடியும் ஒரு அப்டேட் ஆண்டவர் கொடுத்து ஆயுசு நாட்களை மறுபடியும் ரெக்கவரி பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து குணமான ஆளு, மாத்திரை மருந்துல இருந்து குணமான ஆளு, மாத்திரை மருந்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஆளு வாயில என்ன பாட்டு வரும்? இதுதான் பாட்டு. சும்மா ஏதோ வாயில வந்ததை பாடல, வாழ்க்கையில நடந்திருக்கு. இவ்வளவு பிரச்சனை, போதை, பழக்கம், கெட்ட பழக்கம், வலிப்பு, வியாதி, இதிலிருந்து ஆண்டவராகிய தேவன், மனிதர்களுக்காக வந்த தேவன், மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஆண்டவர் என்னை சந்தித்து எனக்கு சுகத்தை கொடுத்ததுனால அவருடைய நாமத்தை பாடி உயர்த்தக்கூடிய புதிய புதிய பாடல்களை கொடுத்து பாட வச்சதுனால தான் இன்னைக்கு ஊர்ல இருக்கிறவங்க, ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தரை பாடுறாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா வேலை செஞ்சிருக்காரு, சும்மா வாயில வருதெல்லாம் வேலை செய்யாது. ஆண்டவர் உண்மையாகவே சுகத்தை கொடுத்தாரு.
மாத்திரமல்ல விடுதலை கொடுத்தாரு. அதனால தான் எல்லாரும் வாயிலும் இன்னைக்கு கர்த்தர். நான் சொல்லுவேன், கர்த்தர் பிரச்சனை இல்லை. கரங்களை தட்டி. ஒரு சிலர் சொல்றதுல வேணா பிரச்சனையா இருக்கும், புரிந்து கொள்றதுல வேணா பிரச்சனையா இருக்கும், ஆனா யாருக்கும் கர்த்தர் பிரச்சனை இல்லை. அதனாலதான் எல்லாருடைய வாயிலையும் கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரை, எல்லாரும் துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது, துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது, துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை, எல்லாரும் துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, எனக்கு மாத்திரமா அவர் தேவன் இல்லை, மனிதர்களுக்கான ஆண்டவர். அதனாலதான் மனித உருவம் எடுத்து இந்த பூமியில வந்தார். இவரை பற்றி சித்தர்கள் கூட பாடியிருக்கிறாங்க. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியா வருவாரு, கண்ணில் கண்ட மனிதரையெல்லாம் நலமான விசாரிப்பாரு. அது மட்டும் கிடையாது, வேதங்களில் பல வார்த்தைகள் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசுதான் என்பதை தெரியாமல் இருக்கிறாங்க. கடவுள் வருவாரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மக்களுக்காக மக்களுடைய கர்மாவை என்ன பண்ணுவாரு, தீர்ப்பாரு என்றெல்லாம் போட்டிருக்கு, சொல்றாங்க. ஆனா யாருன்னு சொல்லல. யாருன்னு சொல்வதற்கு அடையாளமாக தான் தேவ தூதன் அறிவிக்கிறான். இயேசு என்கிற பேர் இந்த பூமியில வைக்கப்பட்ட பேர் அல்ல. இயேசு உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிப்பார் என்று இயேசு என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு என்கிற பெயர் பூமியிலே வைத்த பெயர் அல்ல. அப்ப பாவங்களை தீர்க்கக்கூடியவர் இயேசு என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த இயேசுவினிடத்தில் வருகிறவர்களுக்கு விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. சித்தர்கள் கண்டுகொண்ட பிரஜாபதி, நம் முன்னோர்களால் போற்றப்பட்ட அதிபதி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, ஊனாகி உருவான தேவன், நம் போலாகி ஆள வந்த ராஜன், ஊனாகி உருவான தேவன், நம் போலாகி ஆள வந்த ராஜன். சித்தர்கள் கண்டு கொண்ட பிரஜாபதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவள்தான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் நாட் ஃபார் அடிஷனல் காட். ஒருவேளை உங்க மைண்ட்ல அப்படி இருந்தா இவரும் அடிஷனலா வந்தவர் இல்லை, இல்லை. இவர் ஆதாரமாய் வந்திருக்கிறவர்கள், இவர் ஆதாரமாய் வந்திருக்கிறவர். அதனாலதான் இன்னைக்கு அவரால் மனம் திரும்பப்பட்டவர்களை ஆதாரமா நிக்க வைக்கிறாரு. அதான் சாட்சி. கரங்களை தட்டி ரிசீவ். ஹalleluya. இன்றைக்கு எத்தனை பேர் இதை சொல்ல இப்படி சொல்ல முடியும்? என்ன அவர் குணமாக்கினாரு, எனக்கு புது வாழ்வு கொடுத்தாரு, கெட்ட பழங்களை விடுதலை ஆக்கினார். யார் சொல்லுவா? இந்த இயேசு தான் ஒரு மனுஷனை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தான் தெரியும். அதனால தான் அவர் மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்தாரு. அதுதான் ஒரு சிலர் கேட்குறாங்க, ஏன் இயேசு சாமினா தெய்வம்னா அவர் ஏன் மனுஷனா வரணும், ஏன் மனுஷனா வரணும் கேள்வி எழுப்புறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, மனுஷனை சந்திக்க மனுஷனா தானே வரணும். கரங்களை தட்டி. ஒரு 8 கால் பூச்சி வந்தாலே, பள்ளி வந்தாலே ஓடுற ஆட்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் அவரும் நிறைய கை காலெலாம் வச்சுட்டு நான் தான் அப்படின்னு சொன்னார்னா உண்மையாக அவர்கிட்ட யாரும் பேசி வாத வச்சுக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவராகிய தேவன் ஒரு மனித அவதாரம் எடுத்து பூமியில் வராரு. அவருக்கும் 2 கை 2 கால் இருக்கிறது போல இந்த பூமியில் அவதரிச்சு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் சந்தித்து ரட்சித்து புது வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார். யாரும் இங்கே எந்த மதத்திலும் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரோட்டில் போகும்பொழுது பார்த்தேன், ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வண்டியில் போட்டிருந்துச்சு. கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வண்டியில் போட்டிருந்துச்சு. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஜாதி நாய்க்குன்னு போட்டிருந்துச்சு, மதம் யானைக்குன்னு போட்டிருந்துச்சு. அப்போ ஜாதி எதுக்கு? நாய்க்கா. இது ஜாதி நாயின்னு சொல்கிறாங்களே, அப்போ பாருங்கள் ஜாதி நாயாக இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறது ஜாதி நாயின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதை சொல்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் 6 அடிக்கு போகிற ஆட்களுங்க. நான் அப்படி இப்படின்னு 100 வருஷம் அந்த வருஷத்தை வீணாக்கக்கூடிய ஆட்கள் இப்படியெல்லாம் பேசி கொண்ட ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வண்டியில் போட்டிருந்துச்சு, மதம் யானைக்கு. எதுக்கு மதம் பிடிக்குதா? யானைக்கு. நான் சொல்லுவேன், எனக்கு மதம் பிடிக்கல. காரணம், எனக்கு மதம் பிடிக்கல, எனக்கு மனுஷர்களை தான் பிடிச்சிருக்குது. ஏன்னா என்னை இயேசு மனிதனாக வந்து பிடிச்சதுனால. அதனால தான் என்னை போல இருக்கிற ஒரு மனுஷன் தீய பழக்கத்தில் இருக்காதப்பா தம்பி, அண்ணன் குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன்னா, நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க வாழணும், நீங்க நல்லா இருக்கணும். கெட்ட பழக்கம் வழக்கம் இல்லாதவர்களாக இந்த பூமியிலே கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற நாட்களை நீங்கள் வாழ்ந்து முடிக்கணும். இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அந்த வண்டியில் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் தள்ளி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு வண்டியில் பின்னாடி போட்டிருந்துச்சு, ஒரு பைக்கில் போட்டிருந்துச்சு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நீ ஏன் என்னை இடிக்கணும், நான் ஏன் உன்னை அடிக்கணும்னு போட்டிருந்துச்சு. எப்படிலாம் அழகாக யோசிச்சு போடுறாங்க பாருங்க. பைக்கில் பின்னாடி போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ பின்னாடி போய் இடிப்பாரு, நீ ஏன் என்னை இடிக்கணும், நான் ஏன் உன்னை அடிக்கணும்னு போட்டுக்கிறான். எவ்வளோ ஞானமாக போட்டுக்கிறான் பாருங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி லெட்டர், அதாவது வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் மறுபடியும் சொல்றேன், நாட் ஃபார் அடிஷனல் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தைக்கு மாம்சம் கொடுக்கப்பட்டது, அதுதான் இயேசு. கரங்களை தட்டி இந்த இயேசு மாம்ச வடிவிலே வந்து மாம்சமான என்னையும் ரட்சித்து உங்களையும் ரட்சித்து இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் விடுதலையாக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உண்மையான சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மெய்யான சமாதானம் எது? இயேசுவை விசுவாசித்தால் அவர் மெய்யான சமாதானமாகிய நித்திய வாழ்வை கொடுக்கிறார். கரங்களை தட்டி இந்த இயேசுவினிடத்தில் வரும்பொழுது அவன் போத பழக்கத்துக்கு போக போறதில்லை, அவன் ஒரு சண்டைக்கு போக போறதில்லை, அவன் ஒரு அநியாயமா வட்டிக்கு வாங்க போகிறது கிடையாது. வட்டிக்கு விட்டா சமாதானம் நினைச்சு வட்டிக்கு விட்டுட்டு இருக்கிறாங்க. வட்டிக்கு விட்டுறது, திருடுறது, அநியாயமா இப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுதான் சமாதானம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு, நேரம் இல்லை, நிறைய காரியங்கள் இருக்கு. உலகம் கொடுக்கிற சமாதானம் டெம்பரவரி, இயேசு கொடுக்கிற சமாதானம் நம்பிக்கை. கரங்களை தட்டி இயேசு கொடுக்கிற சமாதானம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் கரண்ட் எல்லாம் யார் கட் பண்ணாங்களோ நடுவுலே வந்துருச்சு இப்போ, ஏன்னா அவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சதுனால. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நாள் அவங்கெல்லாம் வழங்கிடும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் அந்த சமாதானம் என்கிற நம்பிக்கை கொடுத்ததுனால தான் பாஸ்டர் பாருங்க, கரண்டே இல்லைனாலும் பாடிக்கிட்டே இருக்கிறார். விட்டா அவர் பாடினே இருப்பார் போல. அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? ஏன் இந்த வேலை வெட்டி இல்லையா? ஒவ்வொருத்தரும் நல்லா படிச்சிருக்கிறவங்க, ஆனாலும் அதன் மத்தியில் இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வேலை வெட்டியில் இல்லாதனால கிடையாதுங்க. உன்னை போல் பிறரை நேசி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுனால
என்ன போல இருக்கிற மனுஷன் பிரச்சனையில் இருக்கிறானே, போராட்டத்தில் இருக்கிறானே, வியாதியில் இருக்கிறானே, போதையில் இருக்கிறானே, பாதை தெரியாம இருக்கிறானே, அவனுக்கு இந்த நற்செய்தியை சொல்லி அவனுடைய வாழ்க்கையை மாற்றலாம் என்பதற்காக தான் இப்படி ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சத்தியத்தை கேட்டவங்க உங்க பேலன்ஸ் இருக்கும் பொழுதே இந்த பேலன்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னா எழுந்து நிக்கலாமா? ஹல்லேலூயா. நீங்க கவனிச்சிட்டீங்களா இந்த பேலன்ஸ் பத்தி நான் பேசும்போது? இப்ப யார்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது? ஹல்லேலூயா. இந்த பேலன்ஸை வச்சுக்கின்னு பாதியை காலி பண்ணிட்டு கேக் வெட்டுனுக்குறாங்க. கேக் வெட்டும் போதெல்லாம் பேலன்ஸ் வந்துனுக்குதுன்னு நினைக்கிறாங்க. பிறந்த நாள் வரும்போதெல்லாம் ஒரு பேலன்ஸ் போயினுக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பரவாயில்ல, நம்ம ஆளுங்க பேலன்ஸ் போறது கூட கேக் வெட்டுனுக்குறாங்க. ஹல்லேலூயா. வழங்கினா தான் வழங்கும். ஹல்லேலூயா. ஆனா எத்தனையோ பேர் அந்த நாட்களை பார்க்காம போயிடுறாங்களே. ஒருவேளை கேக் வெட்டுறது தப்பு இல்லை, அந்த நாளை பார்க்க வைக்கிறாரு, அதற்காக கேக் வெட்டலாம். கரங்களை தட்டி கேக் வெட்டுகிறவர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி. ஹல்லேலூயா. மறக்க கூடாது. யார்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது? இப்போ வாலிப பிள்ளைங்க கிட்டலாம் பேலன்ஸ் நிறைய இருக்கும். உங்க பேலன்ஸ் எல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? ஞானமா நீங்க யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, அடிக்கடி சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பாதி பேலன்ஸை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு பாதி பேலன்ஸ் காலி. மீதி பேலன்ஸையாவது ஒரு மனமாக இருந்து நல்ல சந்தோஷமாக காலி பண்ணுங்க. கையை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த நற்செய்தியெல்லாம் கேட்கணும்னா இந்த சமாதான பிரபு, நித்திய சமாதான பிரபு என்கிற இந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்கள். நற்செய்தி காரியங்களை கேட்டு பயன்பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி, ஒருவேளை உங்க உறவினர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறாங்களா, பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அப்பா இருக்கிறாரா, தம்பி தங்கச்சி, உன் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் இந்த சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் வீட்டிலலாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி கிடையாது. வீட்டிலாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாம மறைஞ்சு கேட்டுட்டு இருப்பாங்க. இவர்களெல்லாம் ஆண்டவர் தொடும்படி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல. உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல. உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல. உதவிட உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல. நாம் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான். நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான். நீங்கதான். சொந்தமுண்டு பந்தமுண்டு சொல்லிக் கொள்ள, கை கொடுத்து கை தூக்க யாரும் இல்லை. சொந்தமுண்டு பந்தமுண்டு சொல்லிக் கொள்ள, கை கொடுத்து கை தூக்க யாரும் இல்லை. உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்லை, உதவிட யாரும் இல்லை. உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல. உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த ஊருக்குள்ள. உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல. உதவிட உம்மை அன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல. அன்பின் ஆண்டவரே, இந்த ஒலிபெருக்கின் மூலமாய் இந்த சத்தத்தை கேட்டு எனக்கு இது குத்துதுன்னு சொல்லி எழுந்து போன அந்த பிரதர் சகோதரர்கள் எல்லாம் நீ ரட்சிப்பீராக. குத்தப்பட்டு எழுந்து போயிருக்கிறாங்க, நான் அதை உணர்றேன்.
உண்மைதான். ஆனா நான் இந்த கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாயிட்டேனே. யார் இந்த விடுதலை ஆக்குவா? இயேசு விடுதலை ஆக்குவார். உங்க முன்னாடி ஒருத்தனை நிறுத்தி இருக்கிறாரு. அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. வலிப்பு வியாதியில சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. மாத்திரை மருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. பெரிய ஆக்சிடென்ட் விபத்திலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையில கேட்ட ஒருவேளை உறவுகள் வந்திருக்கலாம். உண்மைதான், எங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பா உதவி செய்வீராக. கணவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் நம்முடைய கரம் இறங்கட்டும். பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, உதவி செய்யுங்கப்பா. இந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கிராமங்களை ஆசீர்வதிப்பீராக. மனம் திரும்பி வார்த்தைகளை கேட்டு மனுஷனாய் மாற உதவி செய்வீராக. நீர் கொடுத்த பேலன்ஸ் எல்லாம் நல்ல முறையில் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாய் மாற்றுவீராக. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமையான ஊழியருக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பேலன்ஸை செக் பண்ணி அந்த பேலன்ஸுக்கு ஏற்றவாறு சந்தோஷமாக, கசப்பு வெறுப்பு வைராக்கியங்கள் இல்லாதவர்களாக, அன்பாய் சமாதானமாய் இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் வாழ்வார்களாக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். அப்படியே செய்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி. சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆனவங்க மேல மேல டக்கணும். கையை தட்டி பாடு. மேல 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 டக்கணும். ஹல்லேலூயா. கையை தட்டி பாடு. கையை தட்டி பாடு. கைவலி வராது. கையை தட்டி பாடு. கைவலி வராது. நடனமாடி பாடு. கால்வலி வராது. சீக்கிரம் நடனமாடி பாடு. கால்வலி வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. ஆமென். துதிப்போமா தேவனே, பாடுவோமா. முன்னாடி வா. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. ஆராதிச்சு பாரு. ஆட்டு கட்டம் வராது. துதிச்சு பாரு. சோர்வே இருக்காது. ஆராதிச்சு பாரு. ஆட்டு கட்டம் வராது. துதிச்சு பாரு. சோர்வே இருக்காது. துதிப்போமா. கையை தட்டி தேவனே, பாடுவோமா கர்த்தரே. ஆமென். பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. வாயை திறந்து பாடு. வாய் வலி வராது. வாயை திறந்து பாடு. வாய் வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு. பல்லு வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு. பல்லு வலி வராது. துதிப்போமா. எல்லாரும் பாடுபொழுது விடுதலை சுகம். ஆமென். விசுவாசிக்கிறவளுக்கு glory. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. கர்த்தரை ஏறி பாடு. சக்கரையே வராது. கர்த்தரை ஏறி பாடு. சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு. பிபிஏ வராது. ஹாப்பியாக பாடு. பிபிஏ வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. எல்லாரும் துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா தேவனே. நல்ல கரங்களை தட்டி துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. நல்லா நல்லா நல்லா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க பேலன்ஸை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பேலன்ஸை செக் பண்ணீங்களான்னு கேளுங்க. எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது? சண்டை போடுவீங்க, அமங்கலம் பண்ணுவீங்க. பேலன்ஸை
சரியான விதத்தில் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்காக தான் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. இனிலேருந்து பேலன்ஸ் செக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடல்கள்லாம் யூடியூப்ல இருக்கு. நீங்கள் ஜோசப் கரிகாலன் டைப் பண்ணிங்கன்னா நிறைய பாட்டு கேட்கலாம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. எல்லா நல்ல கைகளை தட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த பகுதியிலே, இது ஈச்சங்காடு கொலக்கண்டையிலே இருக்கிற எல்லா கிராம பெரியோர் பொதுமக்கள் எல்லாருக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க இருக்கிறோம். மத்திய பாஸ்டர் மேத்யூ அவர்கள் வந்து ஜெபிப்பார். பாஸ்டர் வின்சனை அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டத்தை நாம் முடிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்பொழுது மத்தியில் இருக்கிற எல்லா கண்களை மூடுவோமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, அருமையான ஜோசப் கரிகாலன் ஐயா அவர்கள் மூலமாக நீர் ஆண்டவரே இந்த பகுதியிலே நல்ல அனுபவம் உள்ள ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் செய்த இயேசு அற்புதங்களை செய்ததை நாங்கள் கண்ணார காண்டு அவர் வாயால கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை நம்பும்படியாக, உம்மீது நம்பிக்கை வைக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நீர் ஆண்டவரை ஐயா அவர்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். கேட்ட ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்குள்ளாகவும் அந்த ஆசீர்வாதம், அந்த விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷமாய் இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவரையிலையும் ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளை நீக்கி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இந்த நாளில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இந்த வட்டாரத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளோடும், ஒவ்வொரு குடும்பங்களோடும் கிறிஸ்து இயேசு வருகை வரை இன்றும் என்றும் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காட் பிளஸ் யூ.